எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சுக்கை எப்படி காய வைக்கிறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதை எப்படி பொடி பண்ணுறது பார்ப்போம். இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. காய வச்ச சுக்கை இந்த மாதிரி ஆகிடும். அப்போ ஒரு கத்தியை வச்சு சுரண்டி எடுத்திங்கன்னா இல்லை மேலே இருக்க தோலெல்லாம் மேலாப்பில் வந்துடும், லைட்டாக வந்துடும். அப்போ வந்து ஒரு துணியை வெள்ளை துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கத்தியை வச்சு மறுபடியும் அது மேலே இருக்க லைட்டாக தோல் எதாவது இருந்ததுன்னா இல்லை கருப்பாக இருக்கிறது அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா தொடச்சிக்கணும். சுக்கை நல்லா தொடச்சிட்டோன்னா நல்லா வெண்மையான சுக்கை நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் உடச்சி போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ண சுக்கை நம்ம இப்போது ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு சுக்கு பொடி தயாராகிடுச்சு. இந்த சுக்கு பொடியை மதியான நேரத்தில் நம்ம சுக்காப்பி போட்டு குடிக்க பயன்படுத்தலாம். சுடு தண்ணிலையும் கலந்து குடிக்கலாம். ஆனால் இந்த வயிறு சம்மந்தமாக புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்க, நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க அவங்களாம் குடிக்க கூடாது அந்த மாதிரி. ஏன்னா இது காரத்தன்மை ஜாஸ்தியானது. அதனால் சுக்கு வந்து கொஞ்சம் கருப்பட்டி எப்பவுமே சேர்த்து தனியா சேர்த்து அது ரெண்டுமே குளிர்மை தரக்கூடியது. அந்த மாதிரி குடித்தோன்னா நம்மளுடைய வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். நம்ம எப்போவுமே மதியான நேரத்தில் சுக்காப்பி மாதிரி போட்டு இதை குடிக்கிறது ரொம்ப நல்லது. சளிக்கு டீ மாதிரி போட்டு சுக்காப்பி போட்டு குடிக்கலாம். முக்கியமாக வாய்வு பிரச்சனைக்கு சுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல நிவாரணமாக இருக்கும்.